உங்கள் தொகுதி வேட்பாளரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனே உரிமை செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். கல்வி முதல் சொத்து விவரம் வரை அனைத்தும் ஒரே இடத்தில். சிந்தித்து வாக்களிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். தொடர்ந்து செய்து வருகிறார்கள். We want an India which is harmonious, loving and affectionate. நமக்கு தேவையான இந்தியா அன்பு, பாசம், நல்லுறவு கொண்ட இந்தியாவாக நாம் பார்க்கிறோம். We want an India where all religions, all traditions, all languages are loved and respected. நமக்கான இந்தியா என்பது எல்லா மொழிகளையும், எல்லா மதங்களையும், எல்லா கலாச்சாரத்தையும் நேசிக்கின்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். We want an India where the weakest are comfortable and feel protected. நமக்கு உண்டான இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். This is the real fight that is taking place across the Indian political battlefield. இதுதான் இந்தியாவுடைய பெருமை. It's a battle of two different ideologies. இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையே போர். Of two different visions of the country. இரண்டு பார்வைகளுக்கு இடையான போர். And I want you to know that we are going to defeat the vision of the BJP. அவர்கள் இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். You saw yesterday the face of Prime Minister Modi. நேற்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் முகத்தை பார்த்திருப்பீர்கள். Completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். He could not even face the opposition. He was sitting sideways. அவர்களால் எதிர்க்கட்சியை எதிர்த்து கூட பார்க்க முடியவில்லை. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that so மதுரை தெற்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் விற்று விட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். How does he control him? He controls him through the Epstein files. அவர் யாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? He controls him because he knows Narendra Modi's financial system. He understands Narendra Modi's link with Adani. நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். Narendra Modi is controlled by Donald Trump and Narendra Modi wants to do the same to the Chief Minister of Tamil Nadu. நரேந்திர மோடி என்ன நினைக்கிறார்? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். தமிழ்நாட்டிலும் முதலமைச்சராக இருப்பவரை கட்டுப்படுத்த முடியும், ஆட்சி கொண்டு வர முடியும் துடிக்கிறார். That is why he wants to put the AIDMK in power in Tamil Nadu. அதுதான் உண்மையான அதிகாரம். Because he knows that no matter what he does, he cannot control the current Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. ஆனால் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம். இன்று இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை கட்டுப்படுத்த முடியாது. He knows that Mr. Stalin is independent and will not be pressurized by Narendra Modi. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் கட்டுப்படுத்த